வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்கின்ற அந்த ஒரு பெரிய நிலையை, உயர்ந்த நிலையை வழிந்து பற்றிக்கொள்ள வேண்டியதொன்றாக கருதாமல் நமக்காக மனிதராகி சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா வசனங்களிலே இவ்வாறு ஒரு வார்த்தை வரும், இயேசு செல்வராய் இருந்து நமக்காக ஏழையானார் என்று சொல்லி அந்த வாசகங்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றன. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு செல்வத்தை ஒருபோதும் வெறுத்ததோ அல்லது சபித்ததோ கிடையாது. ஆனால் அந்த செல்வத்தினால் எவ்வாறு நாம் அடுத்தவரை வாழ வைக்க வேண்டும், அடுத்தவரை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி சிந்திக்க பல நேரங்களிலே நமக்கு அழைப்பு தருகிறார். நாமும் நம்மிடத்தில் இருப்பதை எவ்வாறு பிறரோடு பகிர்ந்து கொள்வது, அல்லது எவ்வாறு நம்மிடத்தில் இருப்பதை வைத்து பிறரை வாழ வைப்பது என்று சொல்லி சிந்திக்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார். சிறப்பாக இன்றைய நாளிலே தனது முதலாம் ஆண்டு ஆயர் திருநிலைப்பாட்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தஞ்சையின் மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்களை இறைவன் புனித ஆரோக்கிய தாயின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து
அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்ற தேவையான அருளையும் ஆசியும் தொடர்ந்து தரவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து அவருக்கு துணை இருக்கவும், அவர் வழியாக இந்த தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் தமிழக திருவைக்கும் உலக திருவைக்கும் இறைவன் பல நற்காரியங்களை செய்திட வேண்டும் என்று சொல்லி அவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபம் கனல் கண்டது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெரும் துயருக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை.
ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்தபொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அவர்கள் அகலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106 பதிலுரை பாடல் பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகள் ஆயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செல்வரான இளையர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராக இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இயேசு சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அவருடைய பெயர் ஜூலியன். மிகவும் பெயர் பெற்ற ஒரு வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்திற்கு சென்றார் என்றால் அந்த வழக்கு ஒருபோதும் தோற்றதே கிடையாது. புகழின் உச்சத்திற்கு எவ்வளவெல்லாம் செல்ல முடியுமோ அவ்வளவு சென்றவர். அவர் ஒரு முறை நீதிமன்றத்திற்கு வந்து வழக்காடி விட்டு சென்றார் என்றால் அவருடைய ஒரு நாளைக்கான ஊதியம் பல லட்சங்கள். அவரிடத்தில் ஜூனியராக சேர்றதுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் அவரை தேடி வருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் அடைந்து விடுகிறார். தன் வாழ்க்கையில் குறைவு என்றே ஒன்று இல்லாத அளவுக்கு தன்னை மேலும் 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 உயர்த்தி கொள்ளுகிறார். அப்படி இருந்த ஒரு மனிதர் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்தவர். வயதின் மூப்பின் காரணமாக திடீரென்று அவருக்கு மாரடைப்பு வந்து விடுகிறது. மாரடைப்பு வந்தவுடன் அந்த ஒரு பெயர் பெற்ற வழக்கறிஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். மருத்துவமனையின் 4 சுவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு சிந்திக்கிறார். நான் அடைந்த புகழின் உச்சம் என்ன? என்னிடத்தில் வரக்கூடிய பிற நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், என்னிடத்தில் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூனியர் அட்வொகேட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, முடிஞ்சு போயிடுமா,
இல்லை இப்படியே போயிருமா, இவ்வளோ உச்சத்தில் இருக்கிறேனே, இல்லை இவ்வளோ சொத்துக்களை வைத்திருக்கிறேனே, இவ்வளோ பணத்தையும் பெயரையும் புகழையும் சம்பாதித்திருக்கிறேனே, எனக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா? இதுதான் அவருடைய ஒரே ஒரு கேள்வியாக அந்த மருத்துவமனையில் படுத்து கிடந்த போது அவருக்கு எழுந்த ஒரு கேள்வி. இதனுடைய முடிவு என்ன? இந்த மறையினுடைய இறுதியிலே அதை நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையின் பொருள் தேடி நான் பல்வேறு நிறைகளில் போய்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய தேடல்கள் எப்போதுமே நிற்கப் போவதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து நாம் எவ்வாறு அடுத்த உயர்ந்த பதவியையோ அல்லது பொருளையோ ஈட்டுவது என்று சொல்லி தான் நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையின் பொருள் என்னவென்று தெரியாமல் வாழ்க்கையில் பொருள் தேடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் பொருள் என்னன்னு எனக்கு தெரியல, இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நிறைய சொத்து வேணும், நிறைய சுகம் வேணும், நிறைய அனுபவிக்கணும்னு சொல்லி பல்வேறு நேரங்களில் நீங்களும் நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இளைஞனைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இது லூக்கா நற்செய்தியில் வரக்கூடிய அந்த அறிவற்ற செல்வனை போல இவன் இல்லை. அந்த லூக்கா நற்செய்தியில் வரக்கூடிய செல்வன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, என் நெஞ்சே நீ ஓய்விடு, உனக்கு தேவையான பல்வேறு காரியங்கள் இருக்குது, என்னுடைய களஞ்சியத்தை நான் அடித்து பெருசாக கட்டுவேன்னு நிறைய காரியங்கள் அவன் சொல்கிறான். ஆனால் சொல்லிட்டு அவன் கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, அறிவிலேயே இன்றே உன்னோடது உயிர் உன்னை விட்டு போய்விடும். அப்போ இயேசு அதில் இறுதியாக சொல்லுவார், அதிக உடைமைகளை வைத்திருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செல்வத்தை வெறுக்கிறாரா, செல்வர்களை வெறுக்கிறாரா, அல்ல உலக செல்வம் கொண்டிருப்பதை தவறு என்று சொல்லுகிறாரா? நிச்சயமாக ஒருபோதும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களிடத்தில் இருக்கிற இந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு விண்ணரசில் உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுங்க, சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வாழ்க்கையில் நான் என்னதான் செய்யணும்? அப்போ இந்த இளைஞன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான், ஆண்டவரே நான் தவறு எதுவும் செய்ததில்லை, நல்ல நன்மையை பற்றி ஏன்ட்டு கேட்குற, போய் கட்டளைகளை கடைபிடி அப்படி சொல்கிறார். என்ன கட்டளை அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ பொய் சொல்லாத, அடுத்தவனை வஞ்சித்து பறிக்காத, ஏமாற்றாத, உனக்கு உரியதை மட்டும் வச்சுக்க, உன் தாய் தந்தையை மதித்து நட, அந்த 10 கட்டளைகளில் எனக்கும் பிறருக்குமான உறவு என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் கடைபிடிக்க சொல்லி ஆண்டவர் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார். அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், இதை நான் தொடக்கம் முதலே கடைபிடித்து வருகிறேன், அல்லது நான் இளைஞனாக இருக்கிற பொழுதே நான் அதனை கடைபிடித்து வருகிறேன். அதனால் என்ன? அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இது ஒரு பரிசை மனநிலை. நான் இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்தால் எனக்கு நிலை வாழ்வு கிடைத்து விடுமா? இதுதான் பல்வேறு நேரங்களில் நாம் நினைக்கிறது. இது பரிசேயர் மனநிலை. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என் வருவாயிலெல்லாம் 10ல் 1 பங்கை கொடுத்து விடுகிறேன். அப்போ நான் அந்த கட்டளையெல்லாம் செய்கிறேன். இந்த நற்செய்தி இந்த பகுதி எதை சொல்லுதுன்னா, அந்த பரிசேயனும் வரி தட்டு போகணும், நான் எல்லாம் செஞ்சிடறேன், கட்டளைகளை நிறைவேற்றுறேன், அதெல்லாம் எனக்கு வாழ்வு கிடைச்சிருமா, நிறைவாழ்வு கிடைச்சிருமா? இதுதான் அந்த பகுதியினுடைய ஒரு மையம். அப்போ இவன் அதை தான் நினைக்கிறான், நான் எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், எனக்கு நிலைவாழ்வு கிடைச்சிருமா? நிச்சயமாக இருக்காது, நிச்சயமாக கிடையாது. அவன் என்ன கேட்குறான், இதெல்லாம் நான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரேனே, ஆனாலும் என்னிடம் குறைபடுவது என்ன, என்கிட்ட குறைபடுவது என்ன? இப்போ நீங்களும் நானும் இதான் சிந்திக்க அழைக்கப்படுறோம். இப்போ என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட என்ன குறைபடுது? ஆண்டவரே சொல்கிறா, உன்கிட்ட இருக்கலாம் போய் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துரு, அப்படி கொடுத்தா வாழ்வு கிடைக்குமா? அதையும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற 19வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற சக்கையினுடைய அந்த நிகழ்வில் நடக்கிறது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, சக்கை எழுந்து நின்று, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். பெரிய செல்வந்தன், மக்கள் யாரும் மதிக்கலை, ஆண்டவர் இயேசு தேடி போகிறாரு. தேடி போயிட்டு தானாக முன் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க பாதி நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன், எவ்வளோ வச்சுருந்தாலும் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். ஆண்டவர் அவனை பார்த்து, சக்கையை பார்த்து என்ன சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவனை சென்றடைகிறது. அப்போ இதுதான் செல்வத்தை குறித்து நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையாக இருக்கிறது. இன்றைய வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி 2 முறையை நம்ம பார்க்கலாம். ஒன்று, அந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றுதல் என்பது மோசே கொடுத்த கட்டளையாக இருக்குது. அந்த 10 கட்டளை நிறைவேற்றினா எனக்கு எதாவது கிடைச்சிருமா? அது பழைய உடன்படிக்கை, மோசையோட கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை. அதை நீ செய். இதெல்லாம் ஏன் கொடுக்குறார் கடவுள்? நமது வாழ்க்கை நெறிபட வேண்டும், நாம் நன்மைகளை என்னாலும் வாழணும்,
தீமை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக கடவுள் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ ஒருவன் நன்மையே செய்யலை, ஆனால் கட்டளைகளை மட்டும் கடைபிடித்தான் என்று சொன்னால் அவனுக்கு வாழ்வு வந்துடுமா கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறார். எங்கன்னா லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் செல்வரும் லாசரும் என்று சொல்லுகிறார் ஒரு ஓமையை சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அதில் என்ன சொல்கிறாரு, அந்த செல்வந்தன் லாசருக்கு ஏதாவது தீமை செய்தானா? ஒருபோதும் செய்யலை. லாசர் லாசருக்கு எதுவுமே அவன் கெட்டே செய்யலை. அவன் அடித்து துரத்தலை, இல்லை எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் நன்மை செய்யவில்லை. அவன் பக்கத்தில் இருக்கிறவனை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவனை வேண்டா வெறுப்போட வச்சிருக்கிறான். அப்போ அதை தான் கடவுள் தண்டிக்கிறார். அதுதான் கடவுள் கேட்குறாரு. அந்த லாசரும் அந்த செல்வரும் பகுதியில் இறுதியாக நம்ம பார்க்குறது, அந்த லாசர் நரகத்தில் இருப்பதாகவும் அல்லது வேதனை இருப்பதாகவும், அந்த ஏழை அந்த செல்வந்த நரகத்தில் இருப்பதாகவும் வேதனை இருப்பதாகவும், அந்த ஏழை ஆபிரகாமின் மடியிலே விண்ணகத்திலே மகிழ்வதாகவும் அந்த நற்செய்தி பகுதி குறிப்பிடுகிறது. அப்போ நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதை அந்த நற்செய்தி பகுதி நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. இங்கிலாந்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரர் யூதர் ரூத் சைஃபெல்ட். அவரிடத்தில் இருந்த ரொக்க பணம் மட்டும் நிறைய இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கிலாந்து நாட்டிற்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் தன்னிட்ட இருக்க ரொக்கத்தை மட்டுமே பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரண்மனை கட்டி வைக்கிறார். அந்த அரண்மனையில் இவருக்கு மட்டும்தான் அனுமதி, அல்லது இவருடைய ஒரு பாதுகாப்பில் தான் எல்லா சொத்தும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வார இறுதி நாட்களில் எங்கேயாவது போயிடுவார், வெளியில் போயிடுவார், இன்ப சுற்றுலாவுக்கு சென்றுடுவார். அந்த மாதிரி ஒரு முறை போயிருந்தப்ப தனது அந்த அரண்மனைக்குள்ளே ரொக்க பணத்தெல்லாம் வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு தவறுதலில் அந்த கதவானது மூடப்பட்டு விட்டது. வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அல்லது வெளியில் சுத்த போயிட்டான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதன் பசியால் அங்கே வாடி அங்கே இறந்து போகிறார். அவர் தனது இரத்தத்தால் அந்த சுவர்களில் எழுதினது இதுதான்: உலகின் மிகப்பெரிய பணக்காரன் பசியால் இறந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி தனது இரத்தத்தினால் அவர் எழுதியதாக அவரை குறித்த ஒரு வரலாறு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, ஒருவனுக்கு சொத்து அல்லது பொருள் வைத்திருப்பதனால் அவனுக்கு வாழ்வு ஒருபோதும் வந்துவிடவே விடாது. அப்போ அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை. எவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறோம், அல்லது இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கணும் ஒருபோதுமே பார்க்கறது இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நீங்களும் நானும் என்ன மனநிலையில் இருக்கிறோம், நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு உங்களை என்னையும் பார்க்கிறார். அப்போ கடவுள் நாம் எவ்வளவு வைத்திருப்போம் என்று சொல்லி பார்ப்பதே கிடையாது, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி மட்டும்தான் பார்க்கிறார். அதை தான் கடவுள் இந்த நாளில் நம்ம ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். அப்போ கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடியார் 6வது அதிகாரத்தில் 9வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறாரு: நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. இந்தியாவினுடைய வாழும் புனிதையாக அழைக்கப்பட்ட இன்றைய நாளில் புனிதையாக இருக்கக்கூடிய அன்னை தெரசா அதுதான் செஞ்சாங்க. பிறர் துன்பத்தை தனது துன்பமாக ஏற்று அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்களுக்கு அங்கே நிறைவேற்றி கொடுத்தார். வாழும் புனிதையாக அவர் கருதப்பட்டார். இந்த நாளில் புனிதையாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நான் முதல்ல சொன்ன அந்த ஜூலின் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வழக்கறிஞர் எனது அந்த அறையில் இருந்துட்டு, மருத்துவமனையில் இருந்துட்டு, அந்த 4 சோத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுமா, எல்லாமே அவ்வளவுதானா என்று சொல்லி சிந்திக்கக்கூடியவர். ஃபெராரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாகனத்தை வைத்திருந்தவர். இந்திய மதிப்பின்படி 10 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த வாகனத்தினுடைய மதிப்பு. அது மட்டும் அந்த ஒரு வாகனத்தை மட்டும் அவ்வளோ விலை உயர்ந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதனுடைய ஒரு முடிவு இவ்வாறாக இருக்கிறது. கடவுள் புண்ணியத்தில் அந்த மனிதர் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே அவர் செய்தது இதுதான்: தன்னிடத்தில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஏழைகளுக்கு கொடுத்து இந்திய நாட்டிற்கு இமயமலைக்கு வருகிறார். இமயமலையில் தான் செய்த நன்மை தீமைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கடவுளிடத்தில் மனம் வருந்தி ஒரு துறவியாக மாறியதாக மிகப்பெரிய எழுத்தாளரான ராபின் சர்மா அவர்கள் எழுதிய த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தினுடைய நிகழ்வு அது. இது தமிழில் இருக்குது. பொக்கிஷத்தை விற்ற துறவியின் கதை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் இந்த ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிறைய வச்சிருக்கிறனால மட்டும் என்ன பண்ணிடாது, நமக்கு வாழ்வு வந்து விடாது. அப்போ கடவுள் எவ்வாறு நம்மை ஆசிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆசிக்க விரும்புகிறார்.
இதை மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 48வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்றாரு. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொல்லி கடவுள் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் 13வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த செல்வந்தனுக்கு அழைப்பு விடுத்தார். என்ன செல்வந்தனுக்கு அழைப்பு விடுத்தார்? உன்கிட்ட இருக்கிறத போய் விற்று ஏழைகளுக்கு கொடு. இன்னைக்கு அதே தான் உங்கள்கிட்ட என்கிட்டையும் சொல்கிறார். ஒருவேளை நாம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளணும், நான் என்ன பண்ணணும், நீங்களும் நானும் கேட்டோம்னா கடவுள் சொல்கிறது இதுவாக தான் இருக்கும். நீ எதன் மீது அதிக பற்று வைத்திருக்கிறாயோ, எதன் மீது அதிக வாசை வைத்திருக்கிறாயோ, எது உனக்கு வேண்டும் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ அதை விட்டுடு. அதனால உனக்கு வாழ்வு வந்துடாது. அதனால உனக்கு என்னதான் வரும்? பிறர் மீது பொறாமை அல்லது ஒரு பயம் வரும். அதை விட்டு விடு. உன்கிட்ட இருக்கிறதே போதும் என்று வாழ் என்று சொல்லிதான் கடவுள் இந்த நாளில் நமக்கிட்ட அழைப்பு விடுக்கிறார். இறுதியாக திருமுழுக்கு யோவான் மிகப்பெரிய ஒரு போதகராக வர்றாரு. அவருடைய சொற்களை கேட்டு மக்கள் எல்லாம் மனம் மாறுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். அப்படி கேட்குறப்ப ஒருத்தரும் மனம் குத்துண்டவர்களாக, எப்படி இந்த இளைஞன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இடத்துல குறைவு இருக்கிறதே, நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுட்ட போய் கேட்குறானோ, அந்த மாதிரி ஒருத்தரும் லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை இருக்கிற இறைவார்த்தை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். யார்கிட்ட? திருமுழுக்கு யோவானிடத்தில். திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு பதிலாக சொன்ன இறைவார்த்தைகளை வாசிக்கிறேன். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுபவரும் திருமுழுக்கு பெற போதகரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரிடம் கேட்டார்கள். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்று இருங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு கட்டளையாக இடுகிறார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கடவுள் என்ன சொல்லுவார்? உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு போதும் என்கின்ற மனநிலையோடு இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வச்சு பிறருக்கு கொடுத்து வாழுங்கள். அப்போது நீங்கள் விண்ணகத்தில் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லுகிறார். நீங்களும் நானும் கடவுளுக்கு தரப்போகின்ற பதில் என்ன? பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தே அருள் வேண்டி என்னை தந்தே என்னை நீ ஏற்றிடுவாய். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். அன்புமிக்கவர்களை, நீங்களும் நானும் இணைந்து அன்னையினுடைய இந்த பேராலயத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய விண்கணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ
எங்களுடைய ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தையே இறைவா, தன்னுடைய முதலாவது திருநிலைப்பாட்டின் ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற எங்களுடைய ஆயர் சகாயராஜை ஆசீர்வதித்தருளும். உடல் மனது ஆன்ம சுகத்தினை அவருக்கு கொடுத்தருளும். எல்லா விதத்திலும் இறைவனுக்கு விருப்பமான நிர்வாகத்தை சிறப்பாக கொடுத்திருவதற்காக இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விழுந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் என்
இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இதமிருந்து வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தே காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.